இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பொண்ணும் பையனும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணோட வீட்டில் இந்த பொண்ணுக்கு வேற ஒரு மாப்பிளை பார்த்துறாங்க. அதனால இவங்க 2 பேரும் ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இவங்க தங்கறதுக்கு ஒரு வீடு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க. இவங்க தேடுறத பார்த்தீங்கன்னா ஒரு தூரம் நின்று கேட்டுக்கிட்டே இருக்கான். அதனால அவங்களை கூட்டு போயிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ஃப்ளோரை காட்டுறான். இந்த அப்பார்ட்மெண்ட்ல 35வது ஃப்ளோர்ல ஒரு வீட்டை பார்க்குறான். இந்த வீடு இவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. ஆனால் அந்த வீடு பார்த்த விஷயத்தை இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணு கிட்ட சொல்லாமே வச்சிருக்கான். இவன் வீட்ல இருந்து எந்த ஒரு திங்ஸுமே எடுத்துட்டு வரல. அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்படியே சும்மா இங்க விரிச்சு போட்டு இந்த இடத்துல படுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பெட்ஷீட்டை விரிச்சு போட்டு படுத்துக்கிறான். இவன் போனை சார்ஜர்ல போடுறான். இவன் சார்ஜர்ல போட்ட நேரம் பார்த்து திடீர்னு கரண்ட் கட் ஆயிருது. சார்ஜும் ஏறல. இப்போ அடுத்த நாள் இவன் கிளம்பி ஆஃபீஸுக்குலாம் போகலாம் அப்படின்ட்டு வெளியே வந்துறான். இவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு ஞாபகம் வருது நம்மளோட போனை உள்ள வச்சிட்டோம் அப்படின்ட்டு. இவனும் வேகமா உள்ள போயிட்டு அந்த போன் எடுக்க போறான். அப்போன்னு பார்த்து டோர் காத்துல வேகமா வந்து சாத்தி லாக் ஆயிருது. சாவியும் பாத்தீங்கன்னா வெளி சைடு இருக்குது. இப்போ அவன் போன் எடுத்துட்டு வந்துட்டு அந்த டோரை திறக்க ட்ரை பண்றான். ஆனா இவனால திறக்கவே முடியல. இவனும் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்கறான். ஆனா இவனால முடியல. அதனால ஒரு சீட்ல டூத் பேஸ்ட்டை வச்சு ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கீழே தூக்கி போறான் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போற மாதிரி. ஆனா அந்த சீட்டு பாத்தீங்கன்னா காத்துல எங்கெங்கயோ பறந்து போய் விழுந்துருது. அடுத்து ஒரு டிவி எடுத்து அங்கிருந்து தொம்முன்னு கீழே தூக்கி போடுறான். அந்த டிவி வந்து விழுந்த சத்தம் பாத்தீங்கன்னா அந்த வாட்ச்மேனுக்கு கேட்கவே இல்லை. ஏன்னா டிராஃபிக் ரொம்பவே அதிகமா இருக்கனால அவர் கேட்கல. அவரும் சும்மா படுத்திருக்காரு. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு இவன் என்ன பண்றான், நம்ம ரிஸ்க் எடுத்தா தான் தப்பிக்க முடியும் அப்படின்ட்டு அவன் இருக்க ஃப்ளோரோட ஜன்னல் கம்பிலாம் அறுத்துட்டு அங்க ஒரு கயிறை கட்டி எப்படியோ இறங்கி பக்கத்து அதாவது கீழே இருக்க ஃப்ளோரோட வீட்டுக்கு போயிடுறான். அங்கிருந்து தப்பிச்சு வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் மீட் பண்ணா அப்புறம் தான் தெரியுது அவளுக்கு கல்யாணம் ஆகி 2-3 நாள் ஆச்சு அப்படின்ட்டு.